மதுரையில் 9 மாத ஆண் குழந்தைக்கு மூளை அனியூரிசம் கட்டி பிரச்சனை. மிகச் சிக்கலான அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்து மதுரை ஹானா ஜோசப் மருத்துவமனை டாக்டர்கள் சாதனை. மூளை அனியூரிசம் கட்டி பிரச்சினை தொடர்பாக மிக சிக்கலான நியூரோ எண்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை உலக அளவில் 3 முறை மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. இதில் ஒரு குழந்தை சிகிச்சை பலனின்றி இறந்து உள்ளது. இந்நிலையில் உலக அளவில் 4வது முறையாக மதுரை ஹானா ஜோசப் மருத்துவமனை டாக்டர்கள் பிறந்து 9 மாதமே ஆன ஆண் குழந்தைக்கு இந்த நியூரோ எண்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர். தென் தமிழகத்தின் நரம்பியல் மற்றும் விபத்து சிகிச்சைக்கு பலராலும் பரிந்துரைக்கப்படும் முன்னணி மருத்துவமனையான மதுரை ஹானா ஜோசப் மருத்துவமனையின் சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் டாக்டர் எம்.ஜே. அருண்குமார் நிருபர்களிடம் கூறியதாவது: மூளை அனியூரிசம் கட்டி என்பது இரத்தக்குழாயில் ஏற்படும் ஒரு வீக்கம். இது மெதுவாக பெரிதாகி இறுதியில் தலையின் உட்புறம் வெடித்து உயிருக்கு ஆபத்தான கடுமையான இரத்தக் கசிவை ஏற்படுத்தக்கூடும். குழந்தைகளின் மூளையில் அனியூரிசம் கட்டி ஏற்படுவது 0.5% முதல் 4% வரை இருக்கலாம். ஆனால் ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைகளிடம் இது மிகவும் அபூர்வமாக காணப்படுகிறது. உலக அளவில் இது 0.01% முதல் 0.09% மட்டுமே காணப்படுகிறது. இவ்வகை மூளை அனியூரிசம் கட்டி வெடிக்கும் போது நிலைமை இன்னும் மோசமாகி உயிர் பிழைப்பது மிக கடினமாகி விடுகிறது. எங்கள் மருத்துவமனையில் அண்மையில் மூளை அனியூரிசம் கட்டி வெடிப்பு ஏற்பட்ட 9 மாத ஆண் கைக்குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வெற்றிகரமாக காப்பாற்றி உள்ளோம். கட்டுப்படுத்த முடியாத வலிப்புடன் உடல் மூட்டு மற்றும் தசைகளில் எந்த அசைவும் இன்றி நினைவிழந்து கோமாவிற்கு சென்ற நிலையில் எங்கள் மருத்துவமனைக்கு 7.5 கிலோ எடையுள்ள 9 மாத கைக்குழந்தை சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டது. மற்றொரு மருத்துவமனையில் இருந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் நிலையற்ற இரத்த அழுத்தம் மற்றும் இதயத்துடிப்புடன் இக்குழந்தை எங்கள் மருத்துவமனைக்கு வந்தது. முதலில் எங்கள் அவசர சிகிச்சை குழுவினர் தந்த சிகிச்சையால் குழந்தை ஆபத்து நிலையை கடந்தது. பின் எங்களது நரம்பியல் அவசர சிகிச்சை குழுவினரால் அதன் இரத்த ஓட்டம் சீராக்கப்பட்டது. குழந்தைக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மூலம் மூளை அனியூரிசம் கட்டி ஏற்பட்டு பரவலான இரத்தக்கசிவு இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து குழந்தையின் பெற்றோருடன் விவாதித்த பின்னர் மிக சிக்கலான அறுவை மேற்கொள்ள சிகிச்சை முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நியூரோ ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் விநாயகமணி, நியூரோ அனஸ்தீசியாலஜிஸ்ட் டாக்டர் அருண்குமார் மற்றும் கேத்லேப் ஊழியர்கள் உடன் இணைந்து பலூன் அசிஸ்டட் காயில்ஸ் பயன்படுத்தி எண்டோவாஸ்குலர் என்ற மிக சிக்கலான சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது. இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து டாக்டர் விநாயகமணி கூறுகையில், குழந்தையின் வயது மற்றும் உடல்நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நியூரோ எண்டோவாஸ்குலர் குழு மண்டையோட்டை திறந்து மிக கவனமாக எங்கள் குழுவினர் அனியூரிசம் கட்டியை சரிசெய்தோம். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் எடுக்கப்பட்ட ஸ்கேன் குழந்தைக்கு மேலும் இரத்த கசிவோ பாதிப்போ ஏற்படவில்லை என்ற சிறந்த முடிவை காண்பித்தது. குழந்தை வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு பிறகு கை, கால்களை அசைத்து தொடங்கி சுயநினைவு வந்த தூம் வெண்டிலேட்டிலிருந்து நீக்கப்பட்டது. இது நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜரி நடந்த 5வது நாளில் நடந்தது. 10வது நாளில் இருந்து வாய்வழி உணவுகள் எடுத்துக்கொள்ளத் தொடங்கி குழந்தை விரைவாக நலம் பெற்றது என்றார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தலைமை மார்க்கெட்டிங் அதிகாரி சேகர் செய்திருந்தார். அனஸ்தீசியா சைடுல இருந்து நம்ம ஃப்ளூயிட்ஸுமே ரொம்ப நிறைய கொடுக்க முடியாது ஒரு குழந்தைங்களுக்கு. அதனால இதெல்லாம் எங்களுக்கு சேலஞ்சஸா இருந்துச்சு. பிளஸ் அந்த ரேடியேஷன் இதுதான் எங்களோட ஹைப்ரிட் நியூரோ கார்டியாக் அட்வான்ஸ் கேத்ல. இதுல நமக்கு 3D ரொட்டேஷன் ஆஞ்சியோகிராம், எக்ஸ்போர்ட் சிட்டி, வாசோசிட்டி மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால இட்ஸ் ஒன் ஷாட். ஒரே ஒரு அது உள்ள போனா எல்லாமே நம்ம முடிச்சு எல்லாமே செக் பண்ணி வெளியே திருப்பி ஐசியூ கொண்டு வந்துடலாம். திருப்பி சிடிக்கோ எம்ஆர்ஐக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அந்த மூளையில உள்ள ஆஞ்சியோகிராம். இதை எப்படி படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் துடிக்கிற ஹார்ட், ரத்தம் அப்படி போகுது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபெமரல் ஆர்டரிஸ் சொல்றோம், காலில் இருக்கிற நரம்பு. இது அயோட்டா, முக்கியமான நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாய். இதுல இருந்து மூளைக்கு போற கரோட்டிட் ஆர்டரிக்கு நம்ம இப்படி போவோம். இந்த ஆக்சஸ் எப்படின்னா, இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒரு சின்ன வயர், அதுக்கப்புறம் ஒரு டியூப், கட்டிட்டு டியூப் இப்படி எடுத்துட்டு தான் இந்த குழந்தைக்கு போகணும். நார்மலா அடல்ட்ஸுக்கு பண்றது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம்.
இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க இந்த கத்திட்டு மாதிரி சின்ன ஷீட் மாதிரி போட்டுட்டு இது வழியா அந்த டியூப் வயர் எடுத்து மேல நம்ம கழுத்து பகுதி ஃபர்ஸ்ட் போறோம். கழுத்து பகுதியில இந்த காரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவோம். அதுல இருந்து திருப்பி மூளைக்குள்ள அந்த ஸ்கல்குள்ள என்ட்ராகிறது வந்து இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி. அதுல இருந்து இந்த பொட்டு நெத்தி பொட்டு மைய பகுதியில தான் அந்த இரத்த குழாயோட கொப்பளம் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் நம்ம அசஸ் பண்றதுக்கு இந்த ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம். இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு அது கருப்பா தான் தெரியும். இதுதான் அந்த ஆன்ஜியோகிராம், அந்த ஹைபிரிட் ஆன்ஜியோகிராமோட படம். இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பங்க்சர், அதாவது ரத்த குழாயை வந்து நம்ம சின்னதாக ஒரு ஊசி போட்டு அதுலேயே வயர் எடுத்து போறது வந்து அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் சின்ன வயர். இந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டா தெரியறது தான் ரத்த குழாய்கள். இது வந்து இங்க உங்களுக்கு பெருசா தெரியுது, அங்க வந்து இது 2.5 மில்லிமீட்டர் தான். இதுக்குள்ளதான் நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். நீங்க பாத்தீங்கன்னா ரத்த குழாயை நம்ம ஜூம் பண்ணி இந்த சின்ன நீடில் அதுக்கு ஃபர்ஸ்ட் விடுறோம் அந்த குழந்தையோட காலில், அப்புறம் அந்த வயர் உள்ள விடுறோம் சேஃபா. இது பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. உடனே நம்ம கழுத்து கிட்ட நம்ம அந்த கத்தீட்ரை கொண்டு போய் வச்சு நம்ம ஆன்ஜியோகிராம் பண்ணியாச்சு. இதுதான் அந்த ஆன்ஜியோகிராம் வீடியோ. பாத்தீங்கன்னா ரத்த குழாய் வலது மூளை அந்த இடது மூளையோட ரத்த குழாய்கள் அந்த ஆன்ஜியோகிராம் ரன் உங்களுக்கு தெரியும். அதுல அந்த நெத்தி போட்டு மாதிரி மைய பகுதியில கசிஞ்ச ரத்த குழாயில இருக்கிற வீக்கம் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த இதுல இருந்து தான் ரத்த கசியுது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதை நம்ம ஆன்ஜியோகிராம்ல மற்ற இடம் எல்லாமே கிளியரா இருக்கு. இதுதான் காரணங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து அட்வான்ஸ்டா இதை ஈஸியா பண்றதுக்கு உள்ள ஹைபிரிட் கேத்லாப்ல உள்ள டெக்னிக்கல் பாயிண்ட் வந்து ஒன்று வந்து 3D ரொட்டேஷனல் ஆன்ஜியோகிராம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த இப்படி சுத்தி அந்த படத்தை ஃபுல்லா 270 டிகிரி எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் இந்த மாதிரி உங்களுக்கு படம் கிளியரா கிடைக்கும். இதெல்லாம் வந்து 1 மில்லிமீட்டர் தான் அந்த ரத்த குழாயோட சைஸ். இது வந்து மட்டும் 10 மில்லிமீட்டர் அதோட சைஸ். அந்த அனுரிசம் சொல்றோட சைஸ் வந்து 10 மில்லிமீட்டர். ஸோ இப்போ இது வழியா நம்ம போய் இந்த அனுரிசத்தை எப்படி நம்ம காயில் பண்ணுவோம். இது வந்து மல்டிபிள் ப்ரொஜெக்ஷன்ஸ்ல நாங்க இந்த மாதிரி எடுத்து மெஷர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்கேயே சிடி ஸ்கேன் இதே மிஷின்லேயே நம்ம எடுத்து எப்படி இருக்கு ப்ளீடு கூடி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு அடுத்து இந்த கம்பிச்சுருள் ஹைட்ரோ சாஃப்ட் காயில்ஸ் வந்து அந்த ரத்த குழாயோட வீக்கத்துக்குள்ள செலுத்தி இதை ஃபுல்லா பேக் பண்ணாதான் அந்த ரத்த கசிவு டோட்டலா நிற்கும். அப்ப அந்த ரத்த கசிவு நிற்கிறதுக்கு இதை கம்ப்ளீட்டா நம்ம பேக் பண்ணணும். அதுதான் வந்து பலூன் வச்சு நம்ம அதை பண்றோம். இந்த டெக்னிக் வந்து பலூன் அசிஸ்டட் காயில்னு சொல்லுவோம் இந்த நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜரியில. உங்களுக்கு புரியறதுக்காண்டி நாங்கள் இந்த படத்தை காமிச்சிருக்கேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கொப்பளம் தெரியுது, கம்பிச்சுருள் போடணும். சிலப்போ வந்து இந்த கம்பிச்சுருள் வந்து வெளியே வந்துடக்கூடாது. அனியூரிசம் அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம், ஒரு கட்டி என்று சொல்லுவாங்க. அந்த கட்டியினால் இந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆன்ஜியோகிராஃபிக் மூலமாக நம்ம அது காயில்ஸ் ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆன்ஜியோகிராஃபிக் மூலமாக காயில் செலுத்தி மைக்ரோ கேத்தீட்டர் பலூன் அசிஸ்டன்ஸ் இதோட காயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்த அந்த கசிவு இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அனியூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாம்ங்கிறது மூளையின் மத்திய பகுதியில் இருக்கிற அனியூரிசம். அதை வந்து கெத்தீட்டர் காயில்ஸ் மூலமாக காயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணி மேலும் கசியாமல் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு, கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைல்டை வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியூ வார்டுக்கு கொண்டாந்துட்டு அடுத்த 5 நாட்கள் 6 நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டாட முடிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது, குழந்தை வந்து அசைய ஆரம்பிச்சது, கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது, சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சதுன்னு அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. மேலும் அடுத்த 5 நாட்கள் 10 நாட்களில் நல்லா இந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு 15வது 17ஆம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இது வந்து 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் பேக் வந்து ஃபாலோ வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கை கால் அசைவுகள், நார்மல் சேட்டைகள், சாப்பிட்றதுக்கு எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குரிய குழந்தைங்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல வகையாக ரெக்கவரி ஆன இது வந்து ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும். இது வந்து நம்ம தமிழ்நாடு, மதுரை, தமிழ்நாடு, இந்தியாவுக்கு ஏற்பட்ட பெருமை நம்ம சொல்லலாம். இதோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாம் அனியூரிசம் நம்ம வேர்ல்ட் லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு, கை குழந்தைகள் 3 குழந்தைகள் லெஸ் தென் 1 இயர் வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து 4வது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வேர்ல்ட் லிட்ரேச்சரில் இது 4வது குழந்தையாகவும் இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியூரோவாஸ்குலர் எண்டோவாஸ்குலர் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு கொடுத்தாங்க. இந்தியாவிலே சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி இந்தியாவிலே சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி நம்ம டீம்
இது ஒரு சவாலான இதுதான். ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்ஜியோ பண்ணலாம். இப்போ வந்து எங்களுடைய கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2500 இந்த 5 வருஷத்தில் 2500 கேட்ல ஆன்ஜியோகிராம் முடிஞ்சிருக்கு. அது நியூரோ கேட் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மேலே பண்ணியிருக்கு. லைக் ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஸ்டென்டிங், காயிலிங், அனியூரிசம் எல்லாமே பண்ணியிருக்கோம். சிறிய குழந்தைங்கும் போது அடல்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோடு ஒரு சைல்டு வர்றது வேற, ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான். அதுக்கு வந்து எங்களுடைய டீம் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அவங்க வந்து எதாவது முழு ஒத்துழைப்பும் நீங்கள் டாக்டர் எதுவாக எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைங்க வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜஸ்ட் கேர் கொடுக்கறதுனால இது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த சர்ஜரி வந்து 2.5 hours 2.5 மணி நேரத்தில் இந்த சர்ஜரி முடிச்சு. ஏன்னா சீக்கிரமாக பிடிக்க வேண்டியிருக்கும், ரொம்ப நேரம் வந்து அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. அதுக்கு எஸ்பெஷலி நம்ம நியூரோ அனஸ்தீசியா டீம், நம்ம நியூரோ எண்டோவாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் விநாயகமணி, நியூரோ அனஸ்தீசியாலஜி டாக்டர் அருண்குமார் கேகே, அவர் வந்து அவங்களுடைய டீம், கேட்லாப் டீம், இவருடைய ஒத்துழைப்பினால இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிச்சு. 2 வருஷங்களுக்கு அந்த கசி ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக உள்ள மருந்துகள் சிறப்பு வந்து ஒரு 1.5-2 வருஷம் கொடுப்போம். 2 வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியாக பண்ணி பார்த்து வேறு ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சாதாரண குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சு, விளையாட்டு பண்ண ஆரம்பிச்சு, எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து 95-98% நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு 100 வயசு வரைக்கும் அதில் வளர்ந்ததும் முடியும். எந்த ஊர்லேருந்து இன்னும் ஏரியா பேர் கூட சொல்லுங்கள். ஏரியா பேர் கூட சொல்லுங்கள். இது மதுரையிலேருந்து. தேங்க்யூ சார்.